நான் நல்லவனாக இருந்தேன். எல்லோருக்கும் புரியணும்னு நினைச்சேன். யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள இருந்த வலியை வெளியே சொல்லாம அடக்கி வச்சேன். நான் சத்தமில்லாம சகிச்சுக்கிட்டேன். அதுதான் நல்ல மனிதரோட அடையாளம்னு நினைச்சேன். ஆனா அந்த அமைதியை சில பேர் என் சம்மதம்னு நினைச்சுக்கிட்டாங்க. நான் உண்மை பேசினேன், நேர்மையாக நடந்தேன். ஆனா அந்த நேர்மை சிலருக்கு முகமூடி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் தான் தவறுன்னு தீர்ப்பு சொன்னாங்க. நான் பொறுமையாக இருந்தேன், கோபத்தை கட்டுப்படுத்தினேன். ஆனா அந்த பொறுமையை பலவீனம், பயம் அப்படின்னு அவர்கள் வசதிக்கேற்ற மாதிரி பெயர் வச்சாங்க. நான் நம்பினேன் உறவுகளையும், உறவுகளின் வார்த்தைகளையும், வாக்குறுதிகளையும். ஆனா நம்பிக்கைன்னு சொன்ன அதே இடத்துல தான் எனக்கு அதிகமாக காயம் ஏற்பட்டுச்சு. அப்போதான் ஒரு முக்கியமான உண்மை புரிஞ்சது. நல்லவனாக இருப்பது தவறு இல்ல. ஆனா எல்லோரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிற போது நம்மை நாமே மெதுவாக தொலைத்து விடுகிறோம். எல்லோருக்கும் ஆம்னு சொன்னேன். என் மனசுக்கு இல்லைன்னு இருந்தாலும் அந்த நாள்ல இருந்து நான் சிரிச்சது மகிழ்ச்சிக்காக இல்ல, மறைக்கிறதுக்காக. ஒரு நாள் கண்ணாடிக்குள்ள என்னையே பார்த்தப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் யாருக்காக இப்படி வாழ்கிறேன்? அந்த கேள்விதான் என்னை மாற்ற ஆரம்பிச்சது. நான் இப்பவும் நல்லவன்தான். ஆனா எல்லோருக்கும் கிடைக்கிற அளவுக்கு நல்லவன் இல்லை. என்னை மதிக்காத இடத்துல நான் இனி இருக்க மாட்டேன். என் எல்லையை நான் வரையறுக்க கற்றுக்கொண்டேன். என் அமைதியை காப்பாத்திக்க கற்றுக்கொண்டேன். நல்ல மனசோட சேர்த்து தன்னம்பிக்கையும் அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது மாற்றம் இல்லை, இது விழிப்புணர்வு. இப்ப நான் அமைதியாக இருக்கேன். ஆனா இனி என்னை இழந்து அமைதியாக இருக்க மாட்டேன். நன்றி.